Hello friends, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 40 ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 6 பார்ட்டு கிட்ட வந்து பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பதிவில் 7வது பார்ட்டில் மத்திய தகவல் ஆணையம், சரிங்களா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த ஆணையத்தை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது பார்ட் 4, ஓகே, அந்த ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்கில் வந்து பார்ட் 4 போட்டு பாருங்கள். அதை ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், ஓகே. சப்போஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஒரு டிவைஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சும்மா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஓகேவா. ஸோ அப்போ மத்திய தகவல் ஆணையம், ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். 2005 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி மத்திய தகவல் ஆணையம் புதுடெல்லியில் 2000 அதே வருஷமே என்ன பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க, ஓகே. அக்டோபர் 12, 2005 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து பார்த்தா நிறைவேற்றினாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மத்திய தகவல் ஆணையமும் ஒவ்வொரு மாநில அளவில் மாநில தகவல் ஆணையமும் வந்து ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அதே வருஷம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு மத்திய தகவல் ஆணையத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசமைப்பு அந்தஸ்து பெறாத அமைப்பு, ஓகேங்களா. ஆக்சுவலானது இது வந்து ஒரு அரசமைப்பு அந்தஸ்து பெறாத அமைப்பு, நோட் பண்ணி வச்சுங்க. சுதந்திரமாக அமைப்பாகவும் செயல்படுகிறது, ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னிச்சையாக செயல்படுது, அதாவது அரசமைப்பு அந்தஸ்து பெறாத அமைப்பு, அதே மாதிரி சுதந்திரமாக தன்னுடைய யாருடைய பவரும் இதில் வந்து செலுத்த மாட்டாங்க. இது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு தான் இது இந்த மத்திய தகவல் ஆணையம். அடுத்தது அமைப்பு நம்ம பார்த்தீங்கன்னா 1+10, ஓகேவா. கிட்டத்தட்ட வந்து ஒரு தலைவர் 10க்கு மேற்படாத 10 உறுப்பினர் கிடையாது, நல்லா கவனிச்சிங்க. 8ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், ஆனால் 10க்கு மேலே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அப்போ 10க்கு மேற்படாத உறுப்பினர்களை கொண்டது தான், ஓகேவா. யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா தலைவர் மற்றும் உறுப்பினர் வந்து நியமனம் செய்கிறது வந்து குடியரசுத் தலைவர். ஆக்சுவலாக வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே நியமனம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். பரிந்துரை யார் பண்ணுறாங்க, பரிந்துரைக்கும் குழு, இது ஆக்சுவலாக நம்ம வந்து பார்க்கக்கூடியதான். ஸோ இங்கேயுமே வந்து அந்த 3 பேர் கொண்ட குழு தான், என்னது 3 பேர் கொண்ட குழு தான் வந்து நியமனம் செய்கிறாங்க. தலைவர் யாருன்னா பிரதமர். பிரதமர் தான் எல்லாத்துக்குமே தலைவர். தேர்வுக்குன்னு வந்தாலே என்னது, அது அதிகாரம் படைத்த எல்லா விஷயமே அது உண்மையான செயலாட்சி அதிகாரம் பிரதமர்கிட்ட தான் இருக்குது. அப்போ பிரதமர் தான் இந்த தேர்வுக்குள்ளே இருப்பார், சரிங்களா. இது டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. தேசிய அளவுனா பிரதமர் வந்துடுறாரு, மாநில அளவுனா முதல்வர் வந்துடுறார், ஓகேவா. அது மாறவே மாறாது. நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. தேசிய அளவுனா பிரதமர், மாநிலம்னா முதல்வர், ஓகேங்களா. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் தேர்வு செய்யப்படும் நபர். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிர்க்கட்சி தலைவர் எல்லாத்தையுமே இந்த ஊழல் சம்மந்தமான எல்லா அமைப்பிலுமே எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், ஓகேவா. இது என்ன ஒரு லாஜிக் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி சார்ந்த விஷயம் தான் ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, ஸோ அப்போது அந்த ஊழலை தட்டி கேட்கக்கூடிய நபர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த தேர்வுக்குழுவில் எதிர்க்கட்சி தலைவரை போடுறாங்க. ஸோ அப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அப்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆளை போட்டால் இவங்க கேள்வி கேட்பாங்க, ஓகே. இப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி யாரும் தான் போட போகிறாங்க, அது எழுதப்படாத விதி, ஓகேவா. அதாவது தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல்னு 2 விஷயம் இருக்குது. 8 மணி நேரம் படிக்கணும் நம்ம ஷெடியூல் போடுவோம், ஆனால் 6 மணி நேரம் படித்து 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருவோம், பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் எங்கெங்கெல்லாம் வராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் எல்லாத்துலேயுமே எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், ஓகே. அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஃபேவரான ஆளை போட்டோம் அப்படின்னா ஊழலில் வந்து தலைவர் தாடுறதுக்காக தான் எதிர்க்கட்சி தலைவரை போடுறாங்க இந்த ஒரு தேர்வுக்குழு உறுப்பினராக, ஓகேவா. நோட் பண்ணி வச்சிங்க, ஓகேவா. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயுமே வருவார், மேக்ஸிமம் வந்துடுவார். பிரதமரால் தேர்வு செய்யப்படும் ஒரு நபர், ஓகேவா. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தலைவர் வந்து பிரதமர், மக்கள் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரால் தேர்வு செய்ய நபரும் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர், மொத்தமாக 3 பேர் இருப்பாங்க, ஓகேவா. ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள், ஓகேவா. ஆனால் மொத்தமாக சொல்லும்போது 3 பேர் கொண்ட குழுன்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா. இவருடைய பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஆக்சுவலாக வந்து இது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக 3 ஆண்டு இல்லை 5 ஆண்டுகிட்ட இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை 3 ஆண்டாக இப்போ தான் குறைச்சாங்க, ஓகேங்களா. 2019 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி தான் 3 ஆண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. ஒரு முறை மட்டுமே தேர்வு செய்யணும். இவர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக வந்து ஒருத்தர் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு வர மாட்டாங்க, ஓகேங்களா. பதவி நீக்கம் செய்வது வந்து குடியரசுத் தலைவர் தான்.
பதவி பிரமாணம் செய்விப்பது, நியமனம் செய்யறதும் குடியரசுத் தலைவர் தான். பதவி நீக்கம் இப்போ நம்ம சொல்ல பற்றி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான் டிஸ்மிஸும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பிரசிடென்ட் அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணுறது யார் தான்? பிரசிடென்ட் தான். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஆண்டுகள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுல 65 நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சம்பளம் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா தலைவருக்கு, ஓகேவா, ஒரு தலைவர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு, ஓகே, தலைமை தேர்தல் ஆணையருக்கு பார்த்தீங்களா எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு நிகரான சம்பளத்தை யார் கொடுக்குறாங்க? மத்திய தகவல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க. உறுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற தேர்தல் ஆணையர் 2 பேர் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஸோ அதிகாரம் மற்றும் பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்றத்திற்கு நிகரான அதிகாரத்தை பெற்றுள்ளது. இது சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய தகவல் ஆணையம் வந்து பெற்றிருக்கு. அதே மாதிரி வந்து எந்த ஒரு அரசு அதிகாரியும் அழைத்து யாரோன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழைத்து விசாரிக்கும் அதிகாரம் மத்திய தகவல் ஆணையத்துக்கு இருக்குது. ஓகேயா? நீதிமன்ற பதிவுகளை கேட்டு பெறலாம். ஓகே, நீதிமன்ற பதிவுகள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கேஸ் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? பதிவு மன்றமாக செயல்படுதுன்றதை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? அப்படின்னும் போது அந்த பதிவுகள் நீதிமன்ற கோப்புகளின் பதிவுகளை வந்து கேட்டு பெறலாம். ஏதாவது ஒரு வழக்கு தொடர்பாக அல்லது ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை தொடர்பாக வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கேட்டு பெறுக்கும் அதிகாரம் வந்து மத்திய தகவல் ஆணையத்துக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து அரசாங்கம் தொடர்பான அனைத்து கோப்புகளையும் பெற்று பார்வையிடலாம். பொது தகவல் ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொது தகவல் ஆணையர் இருப்பாங்க. இப்போ மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த ஆணையம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தகவல் அலுவலர் இருப்பாங்க, ஆணையர் இருப்பாங்க. அவர்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழைத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி செயல்பட்டாலோ அவங்கள ஒரு வேலை செய்ய சொல்லியோ அவங்கள அழைத்து அவங்க மீது ஏதாவது வந்து ரிமார்க் இருக்குது அப்படின்னா அவங்க மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளலாம். ஓகேவா? அதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குது? மத்திய தகவல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு சமர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை வந்து மத்திய அரசிடம் சமர்ப்பிக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், முதல் தலைவர். ஓகே, முதல் தகவல் ஆணையர், முதல் தலைமை தகவல் ஆணையர் யார் பார்த்தீங்க அப்படின்னா வஜாத் ஹபீபுல்லா அல்லது வஜாஹட் ஹபீபுல்லான்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வஜாஹட் ஹபீபுல்லா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகேவா? முதல் பெண் தகவல் ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விமன் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சந்து. ஓகே, தீபக் சந்துன்னு சொல்லுவாங்க. இவர் ஓவராலாக 4வது, ஒட்டுமொத்தமாக 4வதாக வருவார். பெண்களில் இவங்க தான் வந்து முதல் யார்? தீபக் சந்த். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓகே ஒரு கிளான்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. 2005 கொண்டு வரப்பட்ட ஆர்டி ஆக்டின் படி தான் வந்து இதை கொண்டு வராங்க. டெல்லி தலைமையை கொண்டு செயல்படுத்துகிறாங்க. இது ஒரு அரசமைப்பு சாராத அமைப்பு, சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்னிச்சையான அமைப்பு. இது அமைப்பு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர் இருப்பாங்க. நியமனம் குடியரசுத் தலைவர் தான், பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் தான். தேர்வு செய்வது பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யும் குழு இருக்குது, 3 பேர் கொண்ட குழு. பிரதமர் வருவாங்க, மக்கள் எதிர்கட்சி தலைவர் வருவாங்க, பிரதமரால் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபர் அவரும் வந்துடுவாங்க. பதவிக்காலம் அப்படின்னும்போது 3 65 வயசு, ஒரு முறை தான் பதவியில் இருக்க முடியும். சம்பளம் அப்படின்னும்போது தலைவருக்கு மத்திய தேர்தல் ஆணையருக்கான சம்பளத்தை கொடுப்பாங்க. உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா பிற ஆணையருக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை கொடுப்பாங்க. அதிகாரம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. சிவில் நீதிமன்றத்துக்கு அதிகாரம், எந்த ஒரு அரசு அதிகாரம் கூட்டு விசாரிக்கலாம், நீதிமன்ற பதிவுகளை கேட்டு பெறலாம், எந்த ஒரு அரசு ஆவணையை வந்து பார்த்தீங்கன்னா பார்வையிடலாம், பொது தகவல் அலுவலர் அல்லது ஆணையர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டறிக்கையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இவங்க சமர்ப்பிக்கிறாங்க. முதல் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வஜாஹட் ஹபீபுல்லா, அதாவது ஃபஸ்ட்டு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகேவா? ஃபஸ்ட்டு விமன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தீபக் சந்த். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மத்திய தகவல் ஆணையம் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த அளவுக்கு தான் வந்து குரூப் 1 லெவலில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில நேரம் வந்து கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி கேட்பாங்க. தற்போதைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் மத்திய தகவல் ஆணையத்தை பற்றி நம்ம வந்து முழுசாக பார்த்தாச்சு. மாநில தகவல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நம்ம தமிழ்நாடுடைய மாநில தகவல் ஆணையம் வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்காது. ஓகே, சரி, அந்த 2005 ஆக்டை பேஸ் பண்ணி தான் அந்த மாநில தகவல் ஆணையம் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய தற்போதைய தலைவர் யாருன்றதை மட்டும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில
ஓகேவா? மத்திய தகவல் ஆணையர் யார் தற்போது? அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய தற்போதைய மாநில தகவல் ஆணையர் யார்? ஓகேவா? ஸோ தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.